உறவுகள் தான் பலத்தை கொடுக்கும். பிடிக்காதவங்களோட வாழ்ந்துட்டு நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்டா பாதாம் அது இதுன்னு சாப்பிட்டா உடம்புல பலம் வந்துடும்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அது அப்படி கிடையாது. பிடிச்சவங்களோட வாழணும். எப்படி நல்ல உணவுகளை சாப்பிட்டால் உடம்புல பலம் கிடைக்கும்பா, அது உணவு சார்ந்து உங்கள் உடம்புக்கு தருகிற ஒரு பலம். அதுபோல் உறவுகள் ஒரு பலத்தை தரும். நல்லவங்களோட உங்களுக்கு பிடிச்சவங்களோட பழகணும். அவங்க உங்களுக்கு நல்லது செய்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் முன்னேறினா அவங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் வந்து பின்னேறினீங்கன்னா அவங்களுக்கும் கவலை. அப்படிப்பட்டவங்களோட பழகுனீங்கன்னா உங்களுக்கு பலம் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்றீங்க, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்றீங்க, ஆனால் உங்களுக்கு பிடிக்காதவங்களோட வாழ்கிறீங்க, பிடிக்காத ஒரு கணவனோட வாழ்கிறீங்க, பிடிக்கலை, அதான் அடிப்படை. பிடிக்கலை அப்படிங்கும்போது பிடிக்காத கணவனோட வாழ்கிறீங்க, பிடிக்காத மனைவியோட வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும் உங்களுக்கு பலமே இருக்காது. பலவீனமானவராக மாறிவிடுவீர்கள். அது நேரத்தில் உங்களுக்கு பிடித்த கணவன், பிடித்த மனைவி, பிடித்த நண்பர்கள், நீங்கள் முன்னேறினால் அவர்கள் சந்தோஷப்படணும். அவர் தான் பிடித்தவங்க. அவங்க முன்னேறினா நீங்கள் சந்தோஷப்படணும். அவங்க தான் உங்களுக்கு பிடிச்சவங்க. அப்படிப்பட்டவங்களோட வாழ்ந்துட்டு நீங்கள் குறைவாக சாப்பிட்டா கூட தைரியமாக இருப்பீங்க. ஊட்டச்சத்து குறைபாடுடைய உணவுகளை சாப்பிட்டாலும் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். ஒரு உறவு அந்த தைரியத்தை கொடுக்கறது. அதே நேரத்தில் அதுக்காக உணவு எப்படி வேணாலும் சாப்பிடலாம், பிடிச்சவங்களோட வாழ்ந்தால் என்ன உணவு வேணாலும் சாப்பிட்லான்னு குறைவாக சாப்பிடாம கூட இருக்கலாம், அப்படி கிடையாது. ஒரு உறவு சார்ந்து ஒரு பலம் என்பது தேவை. உறவும் உனக்கு பலத்தை கொடுக்கும். வெறும் உணவு மட்டும் உனக்கு பலத்தை கொடுக்காது. உணவு மட்டுமே உனக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்காது. உணவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் உணவு தேவையில்லைன்ட்டு கிடையாது. உணவும் ஆரோக்கியத்தை, உணவு விஷயத்துலேயும் நாம் சரியாக இருக்கணும், உறவுகள்லேயும் சரியாக இருக்கணும். பிடித்தவர்களோடு நாம் முன்னேறினால் சந்தோஷப்படுறாங்க, அவங்க முன்னேறினா நாம் சந்தோஷம். அப்படிப்பட்ட உறவுகளோடு பழக வேண்டும். பிடித்தவர்கள், பிடிச்சிருக்கு, அவங்ககிட்ட பேசுகிறது பிடிச்சிருக்கு, அப்போ அவங்ககிட்ட நீங்கள் பழகணும். அப்படிப்பட்டவங்ககிட்ட பழகுனீங்கன்னு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஏற்படும், மன உறுதி ஏற்படும், மனசு உறுதியாகும், மனசு வலிமை அதிகரிக்கும், மன வலிமை அதிகரிக்கும். இது உறவு சார்ந்து அதுபோல் அதே நேரத்தில் உணவும் உங்கள் வலிமையை அதிகரிப்பதற்கு ஒரு பங்காற்றுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிடித்தவர்களோடு வாழ்ந்து கொண்டு பிடித்த உணவுகள், உங்கள் உடம்புக்கு நன்மை செய்கிற உணவுகள், அந்த உணவுகளை சாப்பிடுங்கள். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், இது நோய்களை தராத உணவுகளை சாப்பிடுங்கள். நோய்கள்னால் உங்களை அழிக்காத உணவு, நோயின்னா அழிவு தானே, உங்களை அழிக்காத ஒரு உணவுகளை சாப்பிடுங்கள். உங்களை அழிக்க நினைக்காத உறவுகளோடு பழகுங்கள். உங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற உறவுகளோடு பழகுங்கள். அதுபோல் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணவுகளோடு நீங்கள் உணவுகளை சாப்பிடுங்கள். உங்களை அழிக்கக்கூடாது, உங்களை அழிக்காத உணவுகளை சாப்பிடுங்கள். உங்களை அழிக்காத உறவுகளோடு பழகுங்கள். இது எல்லாமே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா உணவு ஒரு தேவை, அதுபோல் உறவும் ஒரு தேவை. அதுபோல் உங்களை அழிக்காத ஒரு வாழ்விடம் உங்களுக்கு தேவை. கிராமத்தில் போய் வாழணும். நகரங்கள் என்பது உங்களை அழிக்க காத்திருக்கும். எந்த வகையிலும் உங்களுக்கு அழிவு தான் நிறைய. காற்று மாசுபாடு, தண்ணீர் மாசுபாடு, அப்புறம் சாலையில் நடக்க முடியாது, அவ்வளோ பயமாக இருக்கும், ஆபத்தாக இருக்கும். இப்படி பல வகையிலையும் நகரம் என்பது உங்களுக்கு ஆபத்துகள் சூழ்ந்த ஒரு பகுதி தான். ஆபத்துகள் சூழ்ந்த ஒரு பகுதி, உங்களை அழிக்க காத்து கிடக்கும் ஒரு பகுதி. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட நகரம் என்பது நோய்களை தரக்கூடியது. அதனால் அங்கேருந்து வெளியேறி கிராமங்களுக்கு போய் குடியேறுங்கள். அதனால தான் இந்த உலகம் எதிர்காலத்தில் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, எது சரியோ அதை நோக்கி மனிதர்கள் போவாங்க. அவங்களுக்கு சரிதான் முக்கியம். எது சரியோ அதை நோக்கி மனிதர்கள் போவாங்க. சும்மா வந்து இந்த உலகம் அழகாக இருக்குது, ரோடு போட்டாங்க, பிளெயின் அழகாக இருக்குன்னு பிளெயினில் ஏறி போக மாட்டாங்க. பிளெயினில் போகிறதுனால நமக்கு விபத்துகளுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா பிளெயினில் போகணுங்கிற ஆசையை தியாகம் பண்ணிடுவோம். எனக்கு பாதுகாப்பு தான் முக்கியம், பிளெயினில் ஏறி அது வெடித்து செதறி செத்து போகிறத விட நான் அதில் ஏறாமல் இருந்து உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம், எனக்கு வேண்டாம்ப்பா பிளெயின். என்ன காரணம் சொல்கிற? அது வந்து விபத்துகள்லாம் ஏற்படுது. அப்போ என் உடம்புக்கு எது பாதுகாப்போ அதுதான் சரியானது. அதுதானே. இப்போ விமானத்தில் போகிறது பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, புதுமையாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து, ஆனால் அது வந்து எனக்கு பாதுகாப்பாக இல்லையே, அப்போ அது தவறு. அது எவ்வளோ வேணால் அழகாக வேணால் இருக்கலாம், விமானத்தில் போகிறது பெருமையாக வேணால் இருக்கலாம், அதிசயமாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு உடம்புக்கு அது பாதுகாப்பை தரவில்லையே. அப்போ நடந்து செல்வது தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஒரு கிராமத்தில் நடக்க வேண்டும், நகரத்தில் நடப்பதை விட அப்போ மனிதர்களுக்கே எது பாதுகாப்போ அதுதான் சரி, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அது எளிமையாக இருக்குது. ஆனால் தவறானது, ஒரு விமானத்தில் பறப்பது ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, அதிசயமாக இருக்குது, அழகாக இருக்குது, ஆனால் அது ஆபத்தாக இருக்குது, என் உடம்புக்கு அழிவை தருதுன்னா அது தவறு. அதை ஏற்றுக்கொள்ள இந்த மனுஷங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதுபோல் இந்த உலகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, கட்டடங்கள், இயந்திரங்கள், ராட்சத இயந்திரங்கள்,
பிரம்மாண்டமான வேலைகள். ஆனால் இது எல்லாமே அழிவை தருகிறது, வேண்டாம். அதை விட ஒரு கிராமம் இயற்கையோடு இணைந்து குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை, அங்கே எந்தவித ஆபத்தும் இல்லை, பாதுகாப்பு அதிகமாக இருக்குது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. அதாவது இல்லாத ஒரு கிராமம், இல்லாத ஒரு உலகம், போக்குவரத்து வாகனங்கள் இல்லாத ஒரு உலகம், அதுபோல் தொழிற்சாலைகள் இல்லாத ஒரு உலகம், மின்சாரங்கள் இல்லாத ஒரு உலகம். அந்த உலகம் பாதுகாப்பாக இருக்குன்னா அதை ஏற்றுக்கோங்க, அது சரியா. அப்பா எனக்கு எது பாதுகாப்போ அதுதான் சரி, அதை இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மனித இனம் ஏற்றுக்கொள்ளும். பாதுகாப்பு தான், பாதுகாப்புக்காக தானே நம்ம மனிதனை ஏன் மாறணும்? மனிதர்களை நாம் எதுக்காக மனித இனத்துக்கு மாறினாங்க? குரங்குலேருந்து எதுக்கு மாறினாங்க? சும்மா விளையாட்டுக்காக மாறினாங்க? மனம்ங்கிறது ஒரு நோய். இந்த நோயே இந்த பாதுகாப்பு குறைபாடுனால தான். நீங்கள் காடுகளில் வாழ்ந்தீங்கன்னா தினசரி உங்களை சிங்கம் கடித்து உயிரோட பிச்சு திங்கும். நீங்கள் துடிச்சிட்டு இருப்பீங்க. அது என்ன பண்ணும் தெரியுமா? எங்கே இளமையான கறி இருக்குது அப்படின்னு பார்த்து கடித்து திங்கும். இந்த தொடைச்சதைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கும். நீங்கள் உயிரோடு தான் இருப்பீர்கள். கத்துவீங்க, கதறுவீங்க. அப்போ தொடையை சாப்பிட்டுட்டு இருக்கும், வயிற்றை சாப்பிட்டுட்டு இருக்கும், வயிற்றில் ஈரலை சாப்பிட்டுட்டு இருக்கும். நீங்கள் காடுகளில் இருந்தால் அதை பார்த்தாலே நடுங்க ஆரம்பிச்சிருவீங்க, உதற ஆரம்பிச்சிடும். அதில் தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்தது. நாம் ஏன் மனிதராக மாறணும்னா நம்ம பாதுகாப்புக்காக தான் மனிதராக மாறணும். நாம் பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிறக்காக தான் மனிதராகவே மாறணும். குரங்கு தான், நம்ம இப்போவும் குரங்கு தான். முன்னாடி நம்ம விலங்காக இருந்தோம். விலங்காக இருந்த குரங்குகளுக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டது மரண பயத்தின் காரணமாக. காடுகளில் உணவு சங்கிலி காரணமாக இந்த வேட்டையாடுகிற பிற உயிரினங்கள் இதுகிட்ட மாட்டிக்கிட்டு மரண பயத்தில் தான் அதுக்கு மனம்ங்கிற நோய் ஏற்பட்டது. அதனால தான் மனிதர்களாக நாம் மாறினோம். அப்படி இருக்கும்போது பாதுகாப்புக்கு தானப்பா நம்ம மனிதராக மாறினதுக்கப்புறம் நீ விமானத்தில் போகிற, குண்டு போடுற அப்படின்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? முட்டாள்தனமா இல்லை? நீ என்ன நோக்கத்துக்காக வந்தியோ அந்த நோக்கத்தையே மறந்துக்கிட்டு இருக்கிறியே. எதுக்காக வந்தப்பா? பாதுகாப்பாக வாழணுங்கிறக்காக தானே. அப்போ ஏன்ப்பா நீ சண்டை போட்டு சாவுற? அப்புறம் ஏன்ப்பா இந்த விமானத்தில் பறந்து சாவுற? விண்வெளிக்கு போகிறன்ற, கப்பலில் போகிறன்ற, அப்புறம் தீப்பிடிச்சி எரியுது, கப்பல்லாம் தீப்பிடிச்சி எரியுது, கப்பல் மூழ்கி போகுது, ஆக்சிடெண்ட்டு, வாகனங்களில் போகிற, வாகனத்தில் 10 லட்சம் பேர் சாவுறான். என்ன நோக்கத்துக்காக வந்தியோ அந்த நோக்கத்தை மறந்துக்கிட்டு அந்த நோக்கத்துக்கு முரணான ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க. காடுகளில் வாழும்போது நமக்கு பிற உயிரினங்களால் அச்சுறுத்தல். சிங்கம், புலி, சிறுத்தை. இன்னைக்கு பார்த்தா மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிவிட்டார்கள். அதனால் பிற உயிரினங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். சிங்கம், புலி, சிறுத்தைகளுக்கு அதை பற்றின பயம் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிவிட்டார்கள். அப்போ மனிதர்களிடமிருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். 2 பாதுகாப்பு. பிற உயிரினங்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பது, சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, பாம்பு இவைகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பது மனித வாழ்க்கை. அப்புறம் மனிதர்களிடமிருந்து தன்னை பாதுகாப்பது. நம்ம சிங்கம், புலி, சிறுத்தைகிட்ட நம்ம பாதுகாத்துக்கிட்டோம். அது ஒரு பாதுகாப்பு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. முன்னாடிலாம் அதிகமாக இருந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ சிங்கத்தெல்லாம் வேட்டையாட முடியும். உலோகத்தை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சிங்கத்தையெல்லாம் வேட்டையாடி, புலியெல்லாம் வேட்டையாடி அதோட எண்ணிக்கை நம்ம குறைச்சிட்டோம். ஆனால் இப்போ மனிதர்களுக்கு எதிரிகளாக மாறிவிட்டார். மனிதர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆடம்பர வாழ்க்கைக்காக மனிதர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது மனிதரிடமிருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆடம்பர ஆசையை இழக்க வேண்டும். ஆடம்பர ஆசை தான் நம்ம மனிதர்களுக்கு அடிமையாகிற காரணம். மனிதர்கள் நமக்கு எதிரியாகி போனது காரணம் என்னது? ஆடம்பர வாழ்க்கை. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதுதான் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். ஆடம்பர உணவுகள், இறைச்சி, மாமிசம் இதெல்லாம் இதை சாப்பிட வேண்டும் என்பதற்காக, இதை சமைக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அதனால் இது நோயை தரக்கூடிய உணவு. இந்த உணவுகள் மீதான ஆசையை விட்டுவிடு. ஒரு நகரத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. கிராமத்தில் எளிமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படு. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. இந்த காரணம் தான் நம்ம மனிதர்களுக்கு எதிராக போனதுக்கு காரணம். ஆடம்பர வாழ்க்கைக்கு தான் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். அதனால் இப்படி மனிதர்களிடமிருந்து தங்களை பாதுகாப்பு தான் முக்கியம். எது பாதுகாப்போ அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசையால் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். அப்படின்னா மனிதர்களுக்கு எதிராக மாறிப்போனது. இன்றைக்கி மனிதரிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் எளிமையாக வாழ வேண்டும். அப்போ 2 பாதுகாப்பு. பிற உயிரினங்களிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்புறம் அதுபோல் மனிதனிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள எளிமையாக வாழ வேண்டும். ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை தான் அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். நீ என்னை அடிமைப்படுத்து, எனக்கு சம்பளம் கொடு, நீ சொல்கிற வேலையை நான் செய்கிறேன், நீ யாரென்று தெரியாது, என்னை விட வயதில் சிறியவனாக இருக்கிறாய், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீ திட்டினாலும் நான் கேட்பேன், ஏனென்றால் நான் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை சம்பளமாக எனக்கு கொடுக்கிறாய் மாத கடைசி. ஆதலால் நான் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி
அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை தான். அதனால் மனிதர்களுக்கு எதிராகி போகிறாங்க. அப்படி வேலை வாங்கி தான் பிறரை அடிமைப்படுத்தி தான் இந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறோம், கப்பலை கண்டுபிடிக்கிறோம், கட்டடங்களை கட்டுறோம், போக்குவரத்து வாகனங்களை உருவாக்குறோம். அது விபத்து ஏற்பட்டு கடைசியில் பல லட்சம் பேர் சாகுறாங்க நோய்களால். அப்போ பிறருக்கு அடிமையாக இருக்கணும், ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை, மற்றவங்க சொல்கிற வேலை செய்யணும், கடினமான முரட்டுத்தனமான வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான வலிமை தருகிற அரிசி, சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் பயங்கரமான வலிமை. இந்த உணவுகளை சாப்பிட்டா தான் பிறர் சொல்லுகிற வேலையை அடிமையாக நீ இருக்க முடியும், பிறரை அடிமைப்படுத்தவும் முடியும், கடினமான முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியும். அதனால உடம்புல நோய் வருது. கடினமாக முரட்டுத்தனமான வேலை செய்ய முடியும், அதனால ஆபத்துகள், விபத்துகள் ஏற்படுகிறது, அழிந்து போகிறார்கள் மனிதர்கள். நோய்களால் பல கோடி பேர் சாகுறாங்க. காரணம் ஆடம்பர மோகம். ஆடம்பரமாக வாழணுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான ஊக்க மருந்து. இதெல்லாம் நீ சாப்பிட்ற இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து. அதனால ஏற்படுற பக்க விளைவு தான் நோய்கள். அப்போது நீ எளிமையாக வாழணும்னு நினச்சா, மனிதர்களிடமிருந்து நீ எளிமையாக வாழும்போது, நான் குடிசையில் வாழும்போது நான் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. குடிசையில் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்காக நான் இன்னொருத்தரை அடிமைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ மனிதர்களுக்கு எதிராகி போனார்கள். காரணம் ஆடம்பர வாழ்க்கை. அப்போ எளிமையாக வாழும்போது மனிதர்களிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். மனிதர்களுக்கு நம்மிடமிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். அவர்களிடமிருந்தும் நாம் நம்மை பாதுகாக்க முடியும். தற்சார்பு வாழ்க்கை முறை எளிமையான வாழ்க்கை இல்லை. நீ ஆடம்பரமாக வாழ்ந்தா கண்டிப்பாக பிறரை அடிமைப்படுத்தி தான் ஆகணும். அப்போ தற்சார்பு வாழ்க்கை முறை வாழணும் அப்படின்னா எளிமையாக வாழ வேண்டும், இயற்கையோடு இணைந்து கிராமங்களில் வாழ வேண்டும். அப்போ அந்த கிராமம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான வடிவமைப்பு, ஒரு கிராமம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது. ஒரு அற்புதமான வடிவமைப்பு இருக்குது. உலகம் முழுவதும் அது ஒரு கண்டுபிடிப்பு. முதலில் மனிதர்கள் இப்பொழுதுதான் மனிதராக முழுமையடைகிறார்கள். மனம் என்கிற நோயினால் மனிதர்களாக நாம் மாறத் தொடங்கினோம். அந்த பரிணாம வளர்ச்சி இப்பொழுது என்னிடத்தில் முழுமை பெறுகிறது. முதல் மனிதன் நான். இதன் பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே முழுமையடைந்த மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள். இப்பொழுதுதான் மனிதர்கள் நிமிர்ந்து அந்த நிமிர்வில் முழுமையடைகிறார்கள். அந்த நிமிர்வில் முழுமையடைந்த முதல் மனிதன் நான். அப்படின்னா நிமிர்வில்னா இப்போதான் நீ மட்டும் தான் நிமிர்ந்து நடக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கிடையாது. உணர்வால் நிமிர்ந்து, உடலாலும் உணர்வாலும் தற்சார்பு வாழ்க்கை முறை, ஒரு நேர்மை, சுயமரியாதை, சுய ஒழுக்கம், ஒரு எல்லா விஷயத்திலையும் ஒரு நிமிர்வு, உணர்வால் நிமிர்வது, உடலால் நிமிர்வது, அது என்னிடத்தில் அந்த நிகழ்வு முற்று பெறுகிறது, முழுமையடைகிறது. அந்த முழுமையடைந்த முதல் மனிதன் தான் நான். அப்படிப்பட்ட நான் தான் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் என்னிடம் அந்த ஒரு கிராமத்திற்கான வடிவமைப்பு இருக்கிறது. அந்த வடிவமைப்பு நமக்கு இன்னும் 15 வருடங்கள் தான் அவகாசம் இருக்கிறது. இந்த செய்தியெல்லாம் நான் ஒரு 20 வருஷமாக பண்ணியிருக்கணும். நானே வழி மாறி போயிட்டேன். கண்ட உணவுகளை சாப்பிட்டு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை எனக்குள்ளே கூட இருந்து, அதனால தான் என் கடமையை செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதனால் தாமதமாக கிடைத்தாலும் இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, உலகம் முழுக்க நாம் 2040 இப்போ இருக்கிற உலகம் செயலிழக்க போகுது. அதனால் ஒரு புதிய உலகை உருவாக்க வேண்டும். நம்மிடம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கிறது. 15 வருடங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதன் பிறகு இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் நம்மிடம் இருக்காது. அதனால் இப்பொழுதே நாம் புதிய உலகை உருவாக்க வேண்டும். அதனால் நான் சொல்லுகிற கருத்தை கடந்து செல்லாமல் இதை ஒரு பேசு பொருளாக மாற்றுங்கள். அது உங்களுக்கும் நல்லது. 15 வருடம் கழித்து நீங்களும் தான் வாழப்போகிறீர்கள் இந்த பூமியில். உங்களுக்காகவும் தான் நான் பேசுகிறேன். நீங்கள் வாழப்போகிற உலகம் 2040 அப்புறம் இது ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேறு வழியே இல்லை, எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். போய் குடிசையில் கிடைச்ச இடத்துல பிடிச்சிக்கிட்டு வாழ்கிறத விட திட்டமிட்டு எல்லோரும் சந்தோஷமாக சுயமரியாதையோடு ஒரு உணவு பாதுகாப்பு, ஆண் பெண் சமத்துவம், ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தோஷமாக வாழணும், எளிமையாக வாழணும், சுயமரியாதையோடு வாழணும். பெண்களுக்கு பாதுகாப்பு, சுதந்திரம், பெண்கள் ஆதிக்கம் இருக்க வேண்டும், ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலையும் நேர்மையாக, எல்லா வகையிலையும் சமத்துவம் இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பாரபட்சம் இருக்கக்கூடாது. அப்படி மனிதர்களுக்கு என்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்கிற ஒரு வாழ்க்கை முறை, அதற்கேற்றாற் போன்ற ஒரு வாழ்விட வடிவமைப்பு என்னிடம் இருக்குது. குடும்பமாக வாழ வேண்டும். நிலையாக ஒரு இடத்துல வாழணும். மக்கள் தொகை அதிகரிக்கக்கூடாது. எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும். 2 குழந்தைகளை பற்றிக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, 2 பேர் சேர்ந்து 2 குழந்தைகளை பற்றுக்கிறீங்க அப்படின்னா 2 பேர் தன் சார்பாக 2 குழந்தைகளை அந்த பூமியில் விட்டு போகிறோம். இப்படி திட்டம், ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அந்த வடிவமைப்பு, அந்த வரைபடம், ஒரு கிராமத்தின் வரைபடம், ஒரு ஊரின் வரைபடம் என்னிடம் இருக்கிறது. அதை இந்த உலகம் முழுவதும் நாம் நிறுவ வேண்டும். ஒரு ஊருக்கு பக்கத்தில் எப்படி அந்த ஊர் இணைக்கப்பட வேண்டும், அதை சுற்றி உள்ள கிராமங்கள் எப்படி இணைக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு என்னிடம் இருக்கிறது. உடனே அதை நடைமுறைப்படுத்துங்க. உலகம் முழுக்க நம்மிடம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. அதை உருவாக்குவது எளிது.
ஏன்னா அடுக்குமாடி கட்டடங்கள் இதையெல்லாம் உருவாக்குனவர்கள் நான் உருவாக்குவ அடுக்குமாடி நான் கண்டுபிடித்த அந்த வரைபடத்தில் அடுக்குமாடி கட்டடங்கள் இல்லை. சின்ன கட்டடம், ஒரே ஒரு கட்டடம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் கிடையாது. சின்ன கட்டடம், ஒரு 500 வருஷத்துக்கு உறுதியாக இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு தொழில்நுட்பம். நாம் கட்ட போகிற கட்டடம் ஒரு 500 வருஷத்துக்கு வரணும், உறுதியாக இருக்கணும். சின்ன சின்ன கட்டடங்கள் அவ்வளோதான். இதுதான் நாம் கட்டடம். அப்புறம் விளைநிலங்கள் எப்படி இருக்கணும், விவசாய நிலங்கள் எப்படி இருக்கணும், இது என்னுடைய வீடியோக்களில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும், எங்கே இருக்கணும், முதல்ல ஒரு வேலைக்கு போகிறது ஈஸியாக இருக்கணும், வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பணும். ஏன்னா போக்குவரத்து வாகனங்கள் இல்லாத உலகம் 2040க்கு அப்புறம் வரப்போகுது. அப்போ நீ விளைநிலத்துக்கு போயிட்டு நீ வீடு திரும்பணும், ஈஸியாக திரும்பணும். இப்படி எல்லா விதத்துலையும். அப்புறம் குடி தண்ணீருக்காக நீ ஏரி குளம்னு அலையக்கூடாது. உன் வீட்டுக்கு பக்கத்திலே நீர்நிலை இருக்கணும். வீட்டை சுற்றி 3 நீள் சதுர கிணறுகள் இப்படி அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் குடும்பங்களுக்குன்னு விதி இருக்குது. ஒரு குடும்பத்துக்காரங்க இன்னொரு குடும்ப எல்லைக்குள்ளே போகக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வீடு இருக்கும். 8 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தனித்தனி வீடு, ஒருத்தர் இன்னொரு வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இப்படி அதற்கான விதிமுறைகள் நிறைய இருக்குது. கால அவகாசம் மிக குறைவாக இருக்கிறது. ஆதலால் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன ஏது என்று கேளுங்கள். நான் சொல்லுகிறேன், இந்த கருத்தை பரப்புங்கள். உங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக, எல்லாருக்குமாக தான், இந்த உலகத்துக்காக.